ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே நுழைஞ்சதும் மேஜை மேலே இருந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து மாணவர்கள்ட்ட இந்த கண்ணாடி டம்ளரோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லியிருக்காங்க. 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் எனக்கும் இந்த கண்ணாடி டம்ளரோட வெயிட்டு எனக்கும் தெரியாது, நான் சொல்ல வந்தது இது கிடையாது, இந்த டம்ளரை 1 மணி நேரம் நான் கையிலே வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு மாணவர் சொல்லியிருக்கான், உங்கள் கை வலிக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி, இதை நான் ஒரு நாள் முழுக்க நான் வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த மாணவன் சொல்லியிருக்கான், அவங்க கை அப்படியே மரத்து போயிடும் சார் அப்படின்ட்டு. 1 மணி நேரம் நான் அந்த டம்ளரை கையில் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் இடையில இந்த டம்ளரோட வெயிட்டு கூடிரவா போகுது, ஏன் என் கை மரத்து போகுது அப்படின்னு கேட்டாராம். மாணவர்கள் யாருக்குமே பதில் தெரியல. சரி, நான் இதை கேட்கல, என் கை வலிக்காமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மாணவர் சொல்லியிருக்காங்க, டம்ளரை கீழே வச்சுருங்க சார், உங்கள் கை வலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி தான் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும், அந்த பிரச்சனையை நீங்கள் உங்களோட தலையில் நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்தில் உங்கள் தலை வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு நாளில் மூளை செயலிழந்து போகும். அதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மண்டைக்கு ஏற்றாமல் தூக்கி அப்படியே கடாசிடுங்க, அதுவே சரியாகி போயிடும். நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்டாராம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.